அமல்கள்லாம் எங்க பதியுது? கிராமன் காதிபின் எழுதினாலும் இதயத்துல தான் பதியுது. அதுல ஏன் கரும்புள்ளி அங்கதானே விழுது? குற்றங்கள் அங்க பதியல அப்படின்னும் போது கரும்புள்ளி அங்க எப்படி விழுவும்? நன்மைகள் இப்ப நம்ம செய்யக்கூடிய திக்ரைலாய் செய்யும் போது வெளிச்சம் ஏற்படுது. எங்க ஏற்படுது? கல்புல தானே ஏற்படுது. அதெல்லாம் டிலீட் ஆக ஆரம்பிக்குது. வெளிச்சங்கள் நிறைஞ்சு போகுது. இப்ப வெளிச்சமுள்ள நிலையில் இருக்கும்போது தான் அவனைத்தான் மனிதன் என்று குறிப்பிடப்படும். அதைத்தான் நம்ம இந்துசத்தில் உள்ள ராமலிங்க சுவாமிகளும் சொல்றாங்க. மனிதன் பன்றிகளாக, குரங்குகளாக, கழுதைகளாக, விலங்கினங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இறை நினைவிலே, இறை தியானத்திலே மனிதனாக வாழ ஆரம்பித்து விடுகின்றான். தொழுதா மனிதன் ஆயிட்டான், ஹஜ்ஜி செஞ்ச மனிதன் ஆயிட்டான்னு சொல்லல. இறை தியானத்திலே வாழக்கூடிய அந்த மனிதன் தன்னிடத்தில் உள்ள அந்த விலங்கினத்தை அழித்து மனித உருவத்தை கொண்டு விட்டான். ரூஹே ஹைவானியான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில எல்லாத்தையும் அபரிக்க வேண்டும், சொத்துக்களிலே முடங்கி கிடக்க வேண்டும், வானல் எல்லாம் பிரம்மாண்டமா அகலமாக கால வச்சு நடக்க வேண்டும் நினைக்கிறான். அந்த எண்ணம் எல்லாம் போயிடும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய உலகத்தை விட்டு மறைஞ்ச பிறகு சஹாபாக்கள் ரொம்ப தூரமானாங்க. இனிமே ஃபித்னா ஆரம்பமாயிடும். பல தூரங்கள் அவங்க வாழ ஆரம்பிச்சு தனிமைப்பட்டாங்க. தனிமையில் இருந்து வணக்கங்கள் செஞ்சு அங்கேயே இருந்து உலகத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சஹாபாக்கள் மதீனா விட்டு விலகி ஈராக்கு கர்பலாக்கு வர ஆரம்பிச்சாங்க. அலி பின் அபூ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அங்க ஈராக்ல தங்களுடைய ஹிலாபத்தை மாத்தின பிறகு நிறைய சஹாபாக்கள் அங்க மாறி வந்தாங்க. இன்னைக்கும் பல கல்லறைகள் சஹாபாக்கள் அங்க இருக்கு. அதுல ஹுதைஃபா பின் யமனி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சஹாபி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சிர்ன்னு சொன்ன ரகசியம்னு சொன்னக்கூடிய அந்த சஹாபியோட கல்லறையும் அங்கதான் இருக்கு. ஒரு தடவை ஆட்சியாளர்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய கபர்கள்ல தண்ணி உள்ள வந்துருச்சு, வேற இடத்துல மாத்துங்க. இந்த கபர்களை தோண்டும் போதுதான் தெரியுது அவங்க கண்களில் இருந்து வந்த வெளிச்சங்களை யாருமே தாங்க முடியல. இதயத்தில் இருந்த வெளிச்சம் கண்களில் இருந்து ஊடுருவி பாஞ்ச அந்த இதயங்கள் அவங்க பாயும் போது எவ்வளவோ பிரிட்டிஷார் அந்த படம் எடுக்கும் போது அங்கேயே களிமா சொன்னாங்க. சஹாபாக்கள் இருந்தும் இஸ்லாத்துக்காக பணி செஞ்சாங்க, உலகத்தை விட்டு மறைஞ்சும் இஸ்லாத்துக்காக பணி செஞ்சாங்க. எந்த அந்த அளவுக்கு வெளிச்சத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் இதயங்கள் இருந்து அவங்க பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் இதய வெளிச்சத்தை பேசும்போது பல பேர் ஏளனம் பண்றாங்க. ஏன்னா நூரே நுபுவத்தை பத்தி எங்கேயும் விளக்கம் கிடையாது, அந்த சப்ஜெக்டை பத்தி எங்கேயும் பேசுறதும் கிடையாது. நூரே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அந்த எந்த விதமான கிதாபுகள்லயும் அந்த எழுத்துக்கள் கிடையாது. ஆனா அது இல்லை அப்படின்னும் போது எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும்